இமயத்து மகான்களிடம் என் வாழ்க்கையில் பகுதி 5வது பாடம் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீராமா அவங்களுடைய பயத்தை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய இளமை, அதாவது ஸ்ரீராமா அவங்களோட இளமை பருவத்தில் அவங்க பொதுவாகவே பயமில்லாமல் தான் இருந்தாங்களாம். பொங்கி பெருகி ஓடிய கங்கையை என்னால் கடக்க முடிஞ்சது. புலிகளை பற்றிய பயமில்லாமல் காடுகளுக்கு என்னால் போய் வர முடிஞ்சது. ஆனால் பாம்புகள் குறித்து எப்போதும் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நான் பல முறை அதை எதிர்கொண்டிருக்கேன். ஆனால் என்னோட குருநாதர் உட்பட எல்லோரிடமிருந்து என்னுடைய அந்த பயத்தை நான் மறைச்சேன். 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் என் குருநாதரும் நானும் ரிஷிகேஷிற்கு இறங்கி வந்தோம். நாங்கள் விதர்பாபாவுக்கு போய் கொண்டிருந்த வழியில் ஒரு இடத்துல தங்கினோம். என்னுடைய ஆசிரமம் இன்னும் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதிகாலையில் நாங்கள் கங்கையில் குளிச்சுட்டு தியானம் செய்வதற்காக அதன் கரையின் மீது உட்கார்ந்துருந்தோம். ஒரு சின்ன இடைவேளை கூட எடுக்காமல் 2 அல்லது 3 மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்வது அப்போது ஏற்கனவே எனக்கு பழக்கமாக இருந்தது. சுமார் 7:30 மணிக்கு நான் என்னோட கண்களை திறந்த போது எனக்கு நேரெதிர ஒரு நாகப்பாம்பு நின்று கொண்டு இருந்தது. அதன் உடலின் கீழ்ப்பகுதி நிலத்தின் மீது சுருண்டு கிடந்தது. அதன் மேற்பது நேர நிமிர்ந்து நின்றது. நான் அசையாமல் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு முன்னாடி வெறும் 2 அடி தூரத்தில் அந்த பாம்பு என்னை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது. பயத்தில் நடுங்கி கொண்டிருந்த நான் திரும்ப என் கண்களை மூடிட்டேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஒரு சில நொடிகளுக்கு பிறகுதான் நான் என்னோட கண்களை திறந்த போது அது அசையாமல் இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். நான் உடனடியாக குதித்தெழுந்து அங்கேருந்து ஓடிட்டேன். நான் கொஞ்சம் தூரம் ஓடிவிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தபோது அந்த நாகம் ஒரு புதரை நோக்கி நகர துவங்கியிருந்ததை நான் பார்த்தேன். நான் என்னோட குருநாதரிடம் போய் நடந்த சம்பவத்தை சொன்னேன். அதை கேட்டு அங்கே அவங்க புன்னகை செஞ்சு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற ஒருவருக்கு பக்கத்தில் இன்னொரு உயிரினம் ஒரு தியான நிலையில் இருப்பது இயற்கைதான்னு சொன்னாங்க. இன்னொரு முறை பல வகையான பயிற்சிகளை பெற்ற பிறகும் பாம்புகளுடன் இன்னொரு பயங்கரமான அனுபவமும் ஏற்பட்டது. இந்திய கலாச்சாரத்தின் தாயகம் என்று சொல்லப்படுகிற தென்னிந்தியாவுக்கு சென்று வரும்போது என்னிடம் சொல்லப்பட்டது. குளிரும் மழையும் கடுமையாக தாக்கி கொண்டிருந்த ஒரு மாலை பொழுது நான் ஒரு கோவிலுக்கு போனேன். அங்கு தங்கி கொள்ள அனுமதி கேட்டேன். முதல்ல அவங்க, நீங்கள் ஒரு சுவாமின்னா உங்களுக்கு தங்கும் இடம் எதற்குன்னு கேட்டாங்க. அப்போ அந்த கோவில் இருந்து வந்த ஒரு பெண்மணி, என்னுடன் வாருங்க, நீங்கள் தங்குவதற்கு நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தன்னுடைய 6 அடி சதுர ஓலை குடிசைக்கில் அவங்க என்னை அழைச்சிட்டு போனாங்க. அங்கே தங்கி கொள்ளுமாறு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறி விட்டாங்க அந்த பெண்மணி. நான் உட்கார்வதற்கு மான் தோல் ஒன்றும் ஒரு சால்வையும் ஒரு இடுப்பு கச்சையும் மட்டும்தான் என்னிடம் இருந்தது. அந்த குடிசையில் விளக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கதவின் வழியாக வந்த லேசான வெளிச்சத்தில் என்னால் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகுதான் ஒரு நாகப்பாம்பு ஊர்ந்து வந்து என்னோட முன்னாடி நின்றது. அதன் பிறகு இன்னொரு என் பக்கத்தில் வந்து நின்றது. விரைவில் அந்த அறையில் ஏகப்பட்ட நாகங்கள் இருந்ததை நான் பார்த்தேன். நான் ஒரு பாம்பு கோவிலுக்கு வந்திருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அது ஒரு ஆபத்தான பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தது. எனக்கு குலை நடுங்கியது. நான் ஒரு உண்மையான சுவாமியா இல்லையான்னு அந்த பெண்மணி தெரிந்து கொள்ள விரும்பினாங்க. உண்மையில் நான் ஒரு சுவாமியா ஆவதற்கு அப்போதான் கற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கேன். நான் ரொம்ப பயந்து போனேன். அந்த இரவில் நான் ஓடி போனால் என்னால் எங்கே போக முடியும்? அப்படி நான் இங்கேருந்து ஓடிட்டேன்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு சுவாமிக்கும் இந்த பெண் வந்து யாசகம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். நான் இங்கேயே இருக்க போகிறேன். ஒருவேளை நான் இறந்துட்டாலும் துறவர கொள்கையின் மீது பழி விழாதுன்னு நான் தீர்மானம் செஞ்சேன். அதன் பிறகு திடீர்னு எனக்கு இன்னொரு யோசனை தோன்றியது. அந்த பெண்ணை பார்த்ததும் ஞானோதயம் பெற்றவரை போல தெரியல. ஆனாலும் அவரால் இந்த குடிசைக்குள் வந்து போக முடிஞ்சிருக்கு. அப்படின்னா என்னால் ஏன் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாதுன்னு நான் நினச்சேன். என்னோட குருநாதரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த நான் தொடர்ந்து அசையாமல் உட்கார்ந்திருந்தேன். இந்த நாங்கள் என்னை என்ன செய்ய முடியும்? அவற்றுக்கு தேவையான எதுவும் என்னிடம் இல்லைன்னு எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். அன்னைக்கு இரவு முழுவதும் நான் அவற்றை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தேன். நான் இழந்த ஒரே விஷயம் என் தியானம்தான். நாகங்களை பற்றி மட்டும்தான் என்னால் சிந்திக்க முடிஞ்சது. இந்த 2 அனுபவங்களும் எனக்கு ஏற்பட்டும் கூட பாம்புகளை பற்றிய பயம் என்னை விட்டு போகலை.
ஒரு இளவயது சுவாமியான என்னிடம் அரசு உயரதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் வந்து என்னை வணங்கி என் ஆசையை பெற்று போனாங்க. ஆனால் பாம்புகள் குறித்த ஒரு தீவிரமான பயம் எனக்குள்ள இருந்தது. பயமின்மை தத்துவமான பிரம்மசூத்திரத்தை நான் என் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனால் என்னுள் பயம் உறைந்துதான் இருந்தது. அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆய்வு செய்ததன் மூலம் என் பயத்தை களைய என்னால் இயன்ற அளவு சிறப்பாக நான் முயற்சி செய்தேன். ஆனால் நான் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்தேனோ என் பயம் அவ்வளவு அதிக வலிமை பெற்றது. அது எனக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அளவுக்கு வலிமையடைந்தது. திடீர்னு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் பாம்புகளை பற்றிய நினைப்பு என்னோட மனசில் முளைத்தெழும். நான் தியானத்தில் உட்கார்ந்த போதும் கூட என் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தேன். நான் சென்ற இடமெல்லாம் பாம்புகளை தேடினேன். இறுதியை என்னிடம் நானே இப்படி சொல்லி கொண்டேன், நீ இந்த பயத்தை கலைந்து தான் ஆகணும். அதன் வாயில நீ இறக்கக்கூடும் என்றாலும் கூட நீ முயற்சி செய்ய தான் வேணும். இந்த பயம் உன்னோட வளர்ச்சிக்கு நல்லதில்லை. உன்னை நேசிக்கின்ற, மதிக்கின்ற, உன்னை சார்ந்திருக்கின்ற மக்களை எப்படி உன்னால் வழிநடத்த முடியும்? உனக்குள்ள இந்த பயத்தை வச்சு கொண்டு நீ மற்றவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான்னு நீ ஒரு கபடதாரின்னு நானே எனக்குள்ள சொல்லிட்டேன். நான் என்னோட குருநாதனிடம் போய் குருவே இன்னும் அழைச்சேன். அவர் என்னை இடைமறித்து, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நீ பாம்புகளை பார்த்து பயப்படுறியா இல்லையான்னு கேட்டார். என்னுடைய பயம் பற்றி உங்களுக்கு தெரியும்னா அது எப்படி போக்குவதுன்னு நீங்கள் ஏன் என்னிடம் சொல்லலைன்னு நான் கேட்டேன். அதற்கு என்னுடைய குருநாதர், நான் உனக்கு சொல்லணும். என்ன சொல்லணும் உனக்கு? நீ தான் என்னிடம் கேட்கணும். நீ ஏன் இந்த பயத்தை என்னிடமிருந்து மறக்க முயற்சி செஞ்சன்னு கேட்டார். நான் அவரிடமிருந்து எதையும் ஒருபோதும் மறைச்சதே இல்லை. ஆனால் இந்த பயத்தை பற்றி மட்டும் நான் எப்படியோ அவரிடம் சொல்லாமையே இருந்துட்டேன். அதன் பிறகு அவர் என்னை காட்டிற்கு அழைத்து போய், நாளை காலையிலிருந்து நான் மௌனத்தை கடைபிடிக்க போகிறோம். நம்ம செய்யவிருக்கும் ஒரு சிறப்பு வழிபாட்டிற்காக அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து இலையையும் காட்டு மலர்களையும் சேகரித்து வைன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் ஒரு பெரிய இலை குவியலை நான் கண்டேன். இருட்டில் நான் அதிலிருந்து அள்ளிய போது அதில் ஒரு நாகப்பாம்பு இருந்ததை நான் உணர்ந்தேன். அது என் கையில் இருந்தது. அதனிடமிருந்து தப்பிக்க எனக்கு எந்த வழியும் இல்லை. என்ன செய்தன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏற்பட்ட கடுமையான பயத்தில் நான் நிலைக்குழுந்து விழவிருந்தேன். என் கைகள் ரொம்ப நடுங்கி கொண்டுட்டே இருந்தது. என்னுடைய குருநாதர் அங்கே இருந்தாங்க. அதை என்னிடம் கொண்டு வான்னு அவங்க சொன்னாங்க. நான் இன்னும் பயத்தில் விடவெடுத்து கொண்டு தான் இருந்தேன். அது உன்னை கடிக்காதுன்னு என்னோட குருநாதர் என்கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் ஆள் மனசில் புதைந்து கிடந்த அந்த பயம் மேலெழுந்து, நீ உன் மரணத்தை உன் கையில் ஏந்தி கொண்டிருக்கிற என்று என்னோட மனம் சொன்னது. நான் என்னோட குருநாதரை நம்பினேன். ஆனால் என்னோட பயம் என் நம்பிக்கையை விட ரொம்ப வலிமையே இருந்தது. பாம்பை நீ ஏன் நேசிக்கிறதில்லன்னு என்னோட குருநாதர் கேட்டாங்க. நேசிப்பதான்னு அலறிய நான், நீங்கள் பயத்தின் பிடியில் இருக்கும்போது எப்படி உங்களால் ஒன்றை நேசிக்க முடியும்னு கேட்டேன். உலகத்தில் நிலவும் ஒரு பரிச்சயமான சூழ்நிலை தான் இது. நீங்கள் ஒரு நபரை கண்டு பயந்தீங்கன்னா உங்களால் அவரை நேசிக்க முடியாது. உங்களையே அறியாமல் எல்லா நேரத்திலையும் நீங்கள் அவர் மீது பயம் கொண்டிருப்பீங்க. பயத்திற்கான காரணம் உங்கள் ஆள் மனசில் தான் வளருது. என்னுடைய குருநாதர் என்னிடம், இதோ பார், இது ஒரு அழகான உயிரினம். இது எல்லா இடங்களிலும் சுற்றி திரியுது. ஆனால் அது எவ்வளோ சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்குதுன்னு பாரு. நீ எப்போதும் சுத்தமாக இருக்கிறதில்ல. தினமும் நீ குளிக்க வேண்டியுள்ளது. ஒரு பாம்பு தான் இந்த உலகத்திலேயே மிக தூய்மையான உயிரினம்னு சொன்னாங்க. அது சுத்தமாக இருக்குது, ஆனால் அது ஆபத்தானதாகவும் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதற்கு அவர், மனிதன் ஒரு பாம்பை விட அதிக அசுத்தமானவனாகவும் அதிக விஷம் கொண்டவனாகவும் இருக்கிறான். அதனால தான் மற்றவர்களை கொல்லவும் காயப்படுத்தவும் முடியும். அவன் யாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ தினமும் அவர்கள் மீது அவன் தன்னுடைய விஷத்தை கோபத்தின் வடிவத்திலேயும் பிற எதிர்மறையான உணர்ச்சிகளின் வடிவிலும் பாய்ச்சுகிறான். ஒரு பாம்பு ஒருபோதும் அப்படி செய்யறதில்லை. அது தன்னை காத்து கொள்வதற்காக மட்டும்தான் கடிக்குதுன்னு சொன்னாங்க. அது மேலும் தொடர்ந்தார், நீ அயர்ந்து தூங்கும்போது உன் விரல் உன் சொந்த கண்களை குத்துதா? உன்னுடைய பற்கள் உன் நாக்க கடிக்குதா? உன்னுடைய எல்லா உறுப்புகளும் ஒரே உடலுக்குள் சொந்தமானதுன்னு ஒரு புரிதல் அங்கு இருக்குது. அதே போல எல்லா உயிரினங்களும் ஒன்றுதான் என்ற புரிதல் நமக்கு ஏற்படும் போது தான் நம்ம
அவர் பேசி கொண்டிருந்த நேரம் நெடிகளும் நான் அந்த பாம்பை என் கையிலேயே பிடிச்சிருந்தேன். என்னுடைய பயம் மெல்ல மெல்ல விலகியது. பாம்புகளை நான் கொல்வதில்லைன்னு ஒரு பாம்பு ஏன் என்னை கொல்ல போகுது? காரணம் இல்லாமல் பாம்புகள் யாரையும் கடிக்கிறதில்லை. அவர் ஏன் என்னை கடிக்கணும்னு நான் சிந்திக்க தொடங்கினேன். என்னுடைய மனசு மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியது. அந்த அனுபவத்திற்கு பிறகு பாம்புகள் குறித்த பயம் என்னை விட்டு முற்றிலுமாக விலகியிருந்தது. விலங்குகள் உள்ளுணர்வு ரீதியாக மிகவும் உணர்ச்சிகரமானது. பகைமையும் அன்பையும் அது ஏற்றுக்கொள்ளுது. விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணம் ஒருவனுக்கு இல்லைன்னா அவை அவனிடம் நட்பை நடந்து கொள்ளுது. காட்டு விலங்குகள் கூட மனிதர்களிடம் தொடர்பு கொண்டிருக்க விரும்புவது. விலங்குகளிடம் இந்த மனப்போக்கு இருந்ததை இமயத்தின் பள்ளத்தாக்குகளை பல ஆண்டுகளாக நான் கவனித்து வந்திருந்தேன். இரவு நேரங்களில் அது கிராமங்களுக்கு அது வருது. பிறகு அதிகாலையில் அது மீண்டும் திரும்ப காட்டுக்கு போகுது. அது மனிதர்களுக்கு வர்றது இருப்பதை விரும்புவதை போல தெரியுது. ஆனால் மனிதனின் மூர்க்கத்தனமான இயல்பை கண்டு அது அஞ்சுது. சுயநலம், பற்று, பகைமை ஆகியவற்றை கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்துடனான தொடர்பை இழந்து விடுறான். அதனால தான் அவங்க விலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிறாங்க. இதை தொடர்ந்து தம்மை தற்காத்து கொள்வதற்காக விலங்குகள் அவங்கள தாக்குது. விலங்குகளுடன் மென்மையை நடந்து கொள்வதற்கு ஒருவர் கற்றுக்கொண்டாங்கன்னா அது அவங்கள தாக்க மாட்டாது. வால்மீகி, புனித பிரான்சிஸ், புத்த பிரான் ஆகியோர் விலங்குகளை நேசித்த விதத்தை அடிக்கடி நான் நினைவுபடுத்தி பார்த்து அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்ற முயற்சி செய்கிறேன். பயம் பாதுகாப்பின்மைக்கு வித்துவிடுது. பாதுகாப்பின்மை உணர்வு ஒருவனுடைய மனசின் சமநிலையை பாதிக்குது. அவனுடைய நடத்தையின் மீது தாக்கம் ஏற்படுத்தும். ஒரு தீவிர பயத்தால் மனித வாழ்வை கட்டுப்படுத்த முடியும். இறுதியில் அது அவனுக்கு பித்து பிடிக்கும்படி செய்திடும். ஒரு பயத்தை ஆய்வு செஞ்சாங்கன்னா பொதுவாக அது ஒரு கற்பனையின் அடிப்படையில் அமைந்திருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த கற்பனையினால் ஒரு வகையான யதார்த்தத்தை உருவாக்க முடியும். பயம் ஆபத்தை விளைவிக்குது என்பது உண்மைதான். ஆனால் தாங்களாகவே உருவாக்கி கொள்கிற அந்த ஆபத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய அனைத்து கனவுகளும் ஏதோ ஒரு நேரத்தில் மெய்யாகி விடுது. அதனால தான் பயம்தான் ஆபத்தை வரவழைக்குது. ஆனால் பொதுவாக ஆபத்தான பயத்தை கொண்டு வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய கற்பனையிலிருந்து எழுகிற நோய்களில் மிகப்பெரியது பயம்தான். எல்லா பயங்களும் குழப்பங்களும் சிறிதளவு நேரடி அனுபவத்தை எதிர்கொள்ளணும். அப்போ அதில் எளிதில் வென்று விடலான்னு நம்ம கண்டு கொள்ள உண்மை. யோக சூத்திரங்களின் முதல் 10 கட்டளைகள் சமாதியை அடைவதற்கான முக்கிய முன் தேவைகள் தான். அவற்றைய முதலாவது அகிம்சை. அகிம்சைன்னா ஒன்று கொல்லாத இருக்குது. அதற்கு தீங்கு விளைவித்தான்னா அதை காயப்படுத்தியிருந்தாங்கன்னு பொருள். சுயநலம் ஆவதன் மூலமும் அகங்காரம் போக்கை சுவீகரிப்பதன் மூலமும் மனிதர்கள் அடுத்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக ஆறாங்க. தங்களுடைய உள்ளுணர்வு சக்தியை இழந்துடுறாங்க. உள்ளுணர்வு ஒரு மாபெரும் சக்தியானது. இதை முறையை பயன்படுத்தினாங்கன்னா அஹிம்சை என்னும் உன்னதமான வழியாக பின்பற்றதில் அது ஒருவருக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். இந்திய காடுகளிலும் மலைகளிலும் நான் சுற்றி திரிந்த பல ஆண்டுகளில் ஒரு சாதுவையோ ஒரு யோகியையோ இல்லை ஒரு சுவாமியையோ எந்த ஒரு விலங்கும் தாக்கியதாக நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. விலங்குகளிடமிருந்து இல்லைன்னா பனிச்சரிவுகள் போன்ற இயற்கை சீரழிவுகளில் இருந்தோ இவங்க தங்களை பாதுகாப்புறது இல்லை. உள்ளார்ந்த வலிமைதான் ஒருவரை பயமற்றவராக ஆக்குது. பயத்தை கடந்த ஒருவரால் தான் தனிநபர் அகவிழிப்பு நிலையை கடந்து பிரபஞ்ச விழிப்பு நிலையுடன் ஒன்றிணைக்க முடியும். யாரால யாரை கொல்ல முடியும்? ஏன்னா ஒருவருடைய உடல் இறுதியில் மண்ணிக்கு ஆத்மா அழிவற்றது. இமயத்தின் மடியில் வாழ்கிற பல்வேறு பாரம்பரியங்களை சேர்ந்த சாதுக்கள் இந்த வலிமையான நம்பிக்கையை கொண்டிருக்காங்க.